அதிமுகவில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல். ஒவ்வொரு கட்சிக்குமே அப்படி. அதாவது கடந்த இப்ப நடப்பாண்டு இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் திமுகவுடைய கைவசம், அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவின் கைவசம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அதிமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதுலயும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களின் மூலமாக தனியார் நிறுவனத்திலும் ஒப்பந்தம் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும். அந்த நிறுவனம் முதல் கட்டமாக விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வுகளை நடத்தி அந்த ஆய்வுகளை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருந்தாங்க. அதற்கு பின்புதான் எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணியிலிருந்து 90 தொகுதிகளை கேட்கவும் வெளியே வந்துட்டார்கள், கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிவந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். அடுத்த கட்டமாக தற்போது ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர்களை யாரை நிறுத்தலாம், எத்தனை பேர்கள் இந்த தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறார், இந்த நபரை நிறுத்தினால் அந்த இடத்திலே வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக வரும் அப்படி அந்த தனியார் நிறுவனம் ஒரு தகவலை சேகரித்திருப்பதாகவும் அந்த தகவலை எடப்பாடி பழனிசாமியின் கையில் முதல் கட்டமாக கொடுத்திருப்பதாகவும் அடுத்த 2-3 கட்டங்களாக வேட்பாளர் என்பது தேர்வு செய்யப்பட இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது இப்ப இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 8-9 மாதங்கள் பக்கம் இருக்கிறது தேர்தல் வரும். அதன் காரணமாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும். அதில் 3 கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக 3 வேட்பாளர்கள் மட்டுமே ஒரு தொகுதியில் எடுப்பாங்க. அந்த 3 வேட்பாளரில் யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபரை மட்டும் தேர்வு செய்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக அறிவிப்பார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியிடுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது வரைக்கும் அந்த செய்த சர்வே ரிப்போர்ட்டின்படி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த நிறுவனம் என்பது கொடுத்திருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.